வணக்கம். இப்போ நீங்க உங்க கெரியரை பத்தி யோசிக்கும்போது என்னென்ன வழிகள் உங்க கண்ணு முன்னாடி வரும்? ஆனா நம்மள பல பேர் கவனிக்காத ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத பத்தி தான் இந்த பகுதியில நம்ம விரிவா பார்க்க போறோம். பொதுவா ஆம்பிஷனோட இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸ் முன்னாடி ரெண்டே சாய்ஸ் தான் இருக்கும் இல்லையா? ஒன்னு பெரிய ஐடி சர்வீசஸ் கம்பெனில சேரணும், இல்லனா ஒரு ஸ்டார்ட் அப்ல சேர்ந்து வேகமா வளரணும். ஆனா இது ரெண்டையும் தவிர ஒரு மூணாவது பாதை இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஒருவேளை அதுதான் பெஸ்டான பாதையாவும் இருக்கலாம். ஆமாங்க, அந்த மூணாவது பாதை தான் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ், சுருக்கமா ஜிசிசின்னு சொல்லுவாங்க. தொழில் உலகத்துல இது ரொம்ப அமைதியா ஒரு பெரிய புரட்சியை செஞ்சுட்டு இருக்கு. சரி வாங்க, இந்த ஜிசிசினா என்னன்னு கொஞ்சம் ஆழமா பாப்போம். நிறைய பேருக்கு இத பத்தி சில தவறான கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா அது உண்மையில என்ன, அதோட சக்தி என்னன்னு நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஜிசிசிங்கிறது ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். இங்க நீங்க ஒரு வெளி வெண்டர் கிடையாது, நீங்க அந்த கம்பெனியோட ஒரு அங்கமாவே மாறிடுறீங்க. இதுதாங்க இதுல இருக்கிற முக்கியமான அடிப்படையான வித்தியாசம். இந்த ஜிசிசியோட பயணம் ஒரு ஆச்சரியமான வளர்ச்சி. யோசிச்சு பாருங்க, 90கள்ல இது வெறும் காஸ்ட குறைக்கிற ஒரு பேக் ஆஃபீஸ் வேலைய பாக்குற இடமா தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இது அந்த கம்பெனியோட மூளையா மாறி இன்னோவேஷனை முன்னெடுத்துட்டு போகுது. இன்னும் தெளிவா புரியணும்னா ஜிசிசிக்கும் ஒரு ஐடி சர்வீசஸ் கம்பெனிக்கும் என்ன வித்தியாசம் பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஒரு ஜிசிசில நீங்க ஒரு பேங்கோட முக்கியமான சாஃப்ட்வேரை அந்த பேங்கோட எம்ப்ளாயாவே இருந்து உருவாக்குறீங்க. ஆனா ஒரு ஐடி சர்வீசஸ் கம்பெனில நீங்க அதே வேலைய ஒரு வெளியாள் மாதிரி ஒரு கிளையண்ட்டுக்காக செய்றீங்க. ஒன்னு உள்ளேருந்து பண்றது, இன்னொன்னு வெளியேருந்து பண்றது. அந்த ஓனர்ஷிப் உணர்வு இருக்குல்ல, அதுதான் இங்க பெரிய கேம் சேஞ்சர். இந்த கோட் பாருங்க, நீங்க ஒரு ஜிசிசில சேரும்போது நீங்க வெளியாள் இல்ல, அந்த கம்பெனியோட ரத்த ஓட்டத்திலேயே இருக்கீங்க. இது எவ்வளோ அழகா அந்த விஷயத்த சொல்லுது பாத்தீங்களா? நீங்க வெறும் ஒரு எம்ப்ளாயி இல்ல, அந்த குளோபல் கம்பெனியோட ஒரு பாகமா அது கூடவே பயணிக்கிறீங்க. ஓகே, இப்போ ஜிசிசினா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அடுத்த கேள்வி, இது ஏன் இப்போ இவ்ளோ முக்கியம்? இதோட தாக்கம் ஒரே ஒரு இடத்துல இல்ல, 3 அலகலகு மட்டங்கள்ல இருக்கு. முதல்ல இந்த நம்பரை பாருங்க, 1.9 மில்லியன். அதாவது கிட்டத்தட்ட 19 லட்சம் பேர். இது சும்மா ஏதோ ஒரு நம்பர் இல்ல. இந்தியால மட்டும் ஜிசிசி துறையில இவ்ளோ பேர் நேரடியா வேலை பார்க்கறாங்க. இதோட அளவு எவ்ளோ பெருசுன்னு இதுவே சொல்லுது இல்லையா? அதோட அளவு மட்டும் இல்ல, அதோட வளர்ச்சியும் தான் நம்மள ஆச்சரியப்படுத்துது. இப்போ இந்தியால 1900க்கும் மேற்பட்ட ஜிசிசிஸ் இருக்கு. இன்னும் கொஞ்சம் வருஷத்துல இது 2500 தாண்டும்னு சொல்றாங்க. அப்போ இன்னும் எவ்ளோ வாய்ப்புகள் உருவாகும்னு யோசிச்சு பாருங்க. சரி, இவ்வளவு பெரிய வளர்ச்சி, இதோட உண்மையான இம்பாக்ட் என்ன? சுருக்கமா சொன்னா இது ஒரு வின் 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 சிச்சுவேஷன். எப்படி? இது கம்பெனிக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது, அப்புறம் அங்க வேலை செய்யற உங்கள மாதிரி ஆட்களுக்கும் நல்லது. ஓகே, இப்ப நம்ம பிராக்டிக்கல் விஷயத்துக்கு வருவோம். இவ்ளோ வேகமா வளர்ற இந்த ஜிசிசி உலகத்துல நீங்க எப்படி உங்க கெரியரை பிளான் பண்ணலாம்? இதுல உங்களுக்கு என்ன இடம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கம்பேரிசனை பாருங்க, இது உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியாவை கொடுக்கும். ஜிசிசி, ஐடி சர்வீசஸ், ஸ்டார்ட் அப், இது மூணுக்கும் என்ன வித்தியாசம்னு இதுல நல்லாவே புரியும். ஸ்டார்ட் அப்ல இருக்கிற ஓனர்ஷிப், ஒரு பெரிய கம்பெனியில இருக்கிற ஸ்டெபிலிட்டி, குளோபல் growth, இது எல்லாமே ஒரே இடத்துல கிடைச்சா எப்படி இருக்கும்? அதுதான் ஜிசிசி. சரி, இந்த ஜிசிசி உலகத்துல ஜெயிக்கணும்னா என்ன திறமைகள் தேவை? ஒன்னு, உங்க டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரெண்டாவது, வேகமா கத்துக்கிற திறமை, ஏன்னா இங்க எல்லாமே வேகமா மாறிட்டே இருக்கும். மூணாவது, கிராஸ் கல்ச்சுரல் ஃப்ளூவன்சி. உங்க டீம்மேட் நியூயார்க்ல இருக்கலாம், உங்க பாஸ் லண்டன்ல இருக்கலாம், அவங்க கூட எல்லாம் சரியா கொலாபரேட் பண்ண தெரியணும். கடைசியா ரொம்ப முக்கியமா இனிஷியேட்டிவ் எடுக்கணும். யாராவது வந்து சொன்னா செய்வேன்னு இல்லாம நீங்களா ஒரு பிரச்சனையை தீர்க்க முன் வரணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜிசிசினா அது வெறும் டெக்னாலஜி வேலைகள் மட்டும்தான்னு. அது ஒரு பெரிய தப்பான கருத்து. உண்மையில டெக்னாலஜி, ஃபினான்ஸ், ரிசர்ச், டிசைன், ஹெச்ஆர்னு ஒரு பெரிய கம்பெனில என்னென்ன துறைகள் இருக்குமோ அது எல்லாத்துலயுமே இங்க வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. உங்க திறமை எதுவா இருந்தாலும் அதுக்கு இங்க ஒரு இடம் கண்டிப்பா இருக்கும். இப்போ நம்ம இந்த பகுதியோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்ப கேள்வி என்னன்னா, இந்த பாதை உங்க கெரியருக்கு சரியானதா? உங்க பயணத்தை இது எப்படி மாத்தப் போகுது? பாருங்க, ஒரு ஜிசிசில வேலை கிடைக்கிறதுங்கிறது முதல் ஸ்டெப் தான். உண்மையான வெற்றி எப்போ வரும்னா, நீங்க உங்க குளோபல் டீம் கூட ஒரு நல்ல நம்பிக்கையான உறவை வளர்த்துக்கும் போது, உங்க வேலையை அவங்க பார்க்கும்போது உங்களை ஒரு நம்பகமான பார்ட்னரை அவங்க ஏத்துக்கிட்டாதான். இந்த ஒரு விஷயத்த நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிசிசி உலகம் யார வரவேற்கும்னா, யாரு தங்களை தயார்படுத்திக்கிறாங்களோ, யார் மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி தங்களை மாத்திக்கிறாங்களோ, யார் இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான்.
உங்க வளர்ச்சியை நீங்க தான் பாத்துக்கணும். சோ இந்த பிரம்மாண்டமான ஜிசிசி உலகம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க நீங்க தயாரா? யோசிச்சு பாருங்க. உங்க பயணத்தை தொடங்குங்க.